ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஃபியூச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, ஒரு கேரமல் புட்டிங் தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணுன்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. வாங்க முதல்ல எப்படி செய்யறது சொல்கிறேன். முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சம் சுகர் எடுத்துப்போம். சுகர் எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா கேரமல் நல்லா சூப்பராக வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வரும். அதை எடுத்து நம்ம புட்டிங் செய்கிறதுக்காக ஒரு பாக்ஸில் அப்படியே ஃபஸ்ட் நம்ம ஊற்றி வச்சுருவோம். அதுக்கப்புறம் புட்டிங் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, முட்டை, பால், நாட்டு சர்க்கரை, கொஞ்சோண்டு சால்ட், ஃப்ளேவருக்காக பாதாம் எசன்ஸ் ஊற்றி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொருளை எடுத்து ஏற்கனவே கேரமல் செஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த பாக்ஸில் ஊற்றிடணும். ஓகேங்களா? ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ஒரு இட்லி சட்டி வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா கேரமல், அந்த பாக்ஸை எடுத்து அப்படியே மேலே வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம நல்லா குக் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே தலைக்கீழே வச்சு கவுத்து எடுத்து பார்த்தோன்னா கேரமல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஆறுறதுக்கு முன்னாடியே எடுத்ததுனால எங்களது கொஞ்சம் உடஞ்சிடுச்சுங்க. ஆனால் டேஸ்ட் உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ் எல்லாமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை பை காய்ஸ், see you next video.